ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து விநாயக் தாஜி பாவே அப்படிங்கிறவரோட அனுபவத்தை பார்க்க போகிறோம். இவர் ஜூன் மாதம் 10ஆம் தேதி 1936ஆம் ஆண்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பேட்டி அளிக்கிறார். 1932ஆம் ஆண்டு இவர் ரயில்வேஸில் ஒரு கிளர்க்காக வேலை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவருடைய மாத சம்பளம் 90 ரூபாயாக இருக்குது. இவருக்கு நமக்குன்னு ஒரு குரு வேணும், குருவோட அவசியத்தை இவர் உணர்ந்திருக்காரு. குரு வேணுங்கிற எண்ணம் இவர் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்திருக்கு. அதனால் நாம் குரு கீதாவை எடுத்து பாராயணம் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு பாராயணம் பண்ணி நமக்கு குரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி தத்தரோடைய தரிசனமும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால இவர் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இவருடைய பாராயணத்தை துவங்குறாரு. ஸோ இந்த ஒரு மாதம் இவர் பாராயணம் பண்ணுறாரு. ஆனால் பாராயணம் முடிச்சிடுறாரே தவிர இவருக்கு குரு யாருங்கிற விவரமும் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி தத்தருடைய தரிசனமும் இவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு வியாழக்கிழமை இவர் பக்கத்தில் இருக்க ஒரு தத்தர் ஆலயத்திற்கு போகிறாரு. அங்கே தத்தர் கோவிலில் தத்தரோடைய சிலாரூபம் தானே இருக்கும், நம்ம வழிபடுவோம். அதுக்காக இவர் அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா தத்தர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அழகான சமாதியை இவர் பார்க்குறாரு. இந்த சமாதியை பார்த்தோன்னே இது என்னது, இது நம்ம தத்தரை தானே வழிபாட வந்தோம், இங்கே எப்படி இவ்வளவு அழகான ஒரு சமாதி நமக்கு காட்சி கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் இவருடைய நண்பரோட வீட்டுக்கு போகிறாரு. இவர் நண்பர் வீட்டுக்கு போனால் அங்கே தாபோல்கர்ஜி, அதாவது ஹேமத் பஞ்சி ஸ்ரீ சாயி சச்சரிதம் எழுதினார் இல்லையா, அந்த சாயி சச்சரிதம் அவர் வீட்டில் இருக்குது. அந்த புத்தகத்தை எடுத்து இவர் பார்க்கும்பொழுது இவருக்கு அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது முன்னாடி நாள் தத்தர் ஆலயத்தில் ஒரு காட்சி கிடச்சது இல்லையா, அதாவது ஒரு சமாதியோட காட்சி, அதே சமாதி இந்த புத்தகத்தில் படமாக இருக்கிறத பார்க்குறாரு. இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அப்போனா நம்மளோட குரு ஸ்ரீ சாயிபாபாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. ஸ்ரீ சாயிபாபாவோட உதியையும் ஸ்ரீ சாயிபாபா பற்றின சில புத்தகங்களையும் வாங்கிட்டு போகிறாரு. போயிட்டு அதெல்லாம் படிக்கிறாரு. ஆனால் ரொம்ப சீக்கிரமே இவருக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராமல் போயிடுது. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, குருங்கிறவர் உயிரோடு இருக்கணும், அதாவது சரீரத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளை அவர் வழிகாட்ட முடியும். நாம் ஒரு சமாதிக்கிட்ட இருந்து என்ன மாதிரி கைடன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதனால ஸ்ரீ சாயிபாபா நமக்கு குருவாக இருக்க முடியாது. அதாவது குருனா நாம் அவரோட சாநித்தியத்தில் இருக்கணும். இப்படியான ஒரு சில மனசில் இவருக்கு எண்ணங்கள் இருக்கிறதுனால இதை ஸ்ரீ சாயிபாபாவோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஸ்ரீ சாயிபாபா ஏற்கனவே சமாதி அடைந்துட்டார். அதனால் அந்த சமாதியிலிருந்து எனக்கு எந்த மாதிரியான ஒரு கைடன்ஸை இவர் ஒரு குருவாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்ததுனால ஸ்ரீ சாயிபாபா தன்னுடைய குரு இல்லை அப்படிங்கிற தீர்மானத்திற்கு இவர் வராரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திரும்பி கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் இவர் மனசில் குருவோட தேடல் ஆரம்பிக்குது. அதனால திரும்பியும் குரு கீதாவையே பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி திரும்பி குரு கீதாவை ஒரு வாரம் பாராயணம் பண்ணுறாரு. அப்போ கேட்கான் பகுதியை சேர்ந்த நாராயண் மகாராஜ் இவருடைய கனவு காட்சியாக வராரு, கனவுல தோன்றாரு. அந்த கனவுல அவர் வந்த உடனே இவர் நாராயண் மகாராஜ் தான் நம்மளோட குருவாக இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்கானுக்கு போகிறாரு. கேட்கான் போன அந்த நாள் அன்னைக்கு இரவு அவருக்கு இன்னொரு கனவு காட்சி வருது. அந்த கனவுல கேட்கான் மகாராஜ் இவர் கனவில் திரும்பியும் தோன்றி, நானும் ஸ்ரீ சாயிபாபாவும் வெவ்வேறு அல்ல, நாங்கள் 2 பேருமே ஒருத்தர் தான், நீ ஏன் ஷீரடிக்கு போக மாட்டேங்கிற அப்படின்னு இவரை கேட்குறாரு. அப்போ இவர் ஷீரடியில் என்னை கைட் பண்ண யார் இருக்கா அப்படின்னு இவர் கேட்கும்பொழுதே அந்த கனவு கலைஞ்சு போயிடுது. அப்போ அந்த கனவுல இருந்து அவர் விழிச்ச உடனேயே அவர் நினைக்கிறாரு ஸ்ரீ சாயிபாபா தான் நம்மளோட குரு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இவர் யார்கிட்டேயோ இந்த கைரேகை ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட தன்னுடைய கையை கொடுக்கும் பொழுது அவங்களும் இவருடைய குரு ஸ்ரீ சாயிபாபா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஸ்ரீ சாயிபாபாவை தன்னுடைய குருவாக வழிபட ஆரம்பிக்கிறாரு. 1933ஆம் ஆண்டு இவருடைய மகனுக்கு பிளேக் தாக்கப்படுது.
அந்த குழந்தைக்கு வந்து வெறும் ஸ்ரீ சாயிபாபாவோட உதி ஒன்று மட்டுமே அந்த குழந்தைய பரிபூரணமாக குணமாக்குது. அப்போ இவருடைய பக்தியும் நம்பிக்கையும் ஸ்ரீ சாயிபாபா மேலே மேலும் வலுவடையுது. இதுக்கப்புறம் இவருடைய ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க பேர் கங்காபாய். அவங்க வந்து துத்த மகாராஜ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து 100 ரூபாயும் ஒரு வெள்ளி கிண்ணத்தையும் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த துத்த மகாராஜ் என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு வெள்ளி கிண்ணத்தையும் 100 ரூபாயும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராமருடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு நான் அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு ராமருடைய சாட்சாத்காரமும் எதுவுமே கிடைக்கல. அப்ப இவங்க நினைக்கிறாங்க, இவர்கிட்ட கொடுத்த இந்த வெள்ளி கிண்ணம் அதே மாதிரி 100 ரூபாய் எல்லாமே வீண் தானா, அவர் நமக்கு இதை திருப்பி கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற எண்ணம் வருது. அதை வந்து தன்னுடைய சகோதரரான விநாயக் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ விநாயக் சொல்றாரு, அப்படியா, சரி, நீ வந்து ஸ்ரீ சாயிபாபா கிட்ட இப்படி வேண்டிக்கோ, அந்த வெள்ளி கிண்ணத்தையும் அந்த 100 ரூபாயையும் அந்த துத்த மகாராஜ் வந்து உனக்கு திருப்பி கொடுத்தாருன்னா அதை நீ வந்து சம்ஸ்தானுக்கு அன்பளிப்பா கொடுத்துருவ அப்படின்னு சொல்லி நீ வேண்டிக்கோ. அப்போ ஸ்ரீ சாயிபாபாவே அந்த துத்த மகாராஜ் மனசுல போயிட்டு அந்த 100 ரூபாயையும் வெள்ளி கிண்ணத்தையும் உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வழி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அதே மாதிரி அவங்களும் வந்து பாபா கிட்ட மனசுல வேண்டிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த துத்த மகாராஜ் வந்து அந்த பணத்தையும் அந்த வெள்ளி கிண்ணத்தையும் இந்த அம்மா கிட்ட கொடுத்துடுறாங்க. இவங்களும் இதை வந்து சன்ஸ்தானுக்கு ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ சாயிபாபாவை பற்றி இவருக்கு 1916ஆம் ஆண்டே தெரியும் அப்படிங்கிறாரு. அதாவது இவங்க அம்மா, அவங்க பேர் அன்னபூர்ணா பாய். இவங்க வந்து 1916ஆம் ஆண்டு ஷீரடிக்கு வராங்க பாபாவோட தரிசனத்துக்கு. இவங்க வந்து மசூதிக்குள்ள கால் வைக்கும் பொழுதே ஸ்ரீ சாயிபாபா வந்து நீ உள்ள வராத, மசூதி தீட்டாயிடும், நீ திரும்பி போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு ஏன் பாபா வந்து தன்னை உள்ள வர அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஏயோலா பகுதிக்கு போறாங்க. அங்க போன அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு மூலமா விஷயம் தெரிய வருது, இவங்களுடைய மருமகள் இறந்து போயிட்டாங்கன்னு. அவங்க எப்போ இறந்து போயிட்டாங்கன்னா இவங்க ஷீரடிக்கு வந்து சேரதுக்கு முன்னாடி நாள் தான் இறந்துருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து அது தீட்டு இல்லையா, 10 நாள் வந்து இவங்க வந்து அந்த தீட்டு தினங்கள்ல இருக்காங்க. அதனால தான் பாபா வந்து இதை தெரிஞ்சதுனால நீ இப்போ துவாரகமாய்க்குள்ள வராத, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இவங்க பின் நாட்களில் தான் இவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து அந்த பிண்டமெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதாவது அரிசியில் வந்து உருண்டை மாதிரி பிடிச்சு அந்த பித்ருக்களுக்கு இறந்தவங்களை நினச்சி நம்ம வந்து பிண்டம் வைப்போம். அந்த பிண்டத்தை வந்து காக்காக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த காகம் வந்து சாப்பிடணும். ஏன்னா பித்ருக்கள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சாப்பிடுவாங்க, காக்கா மூலமாக வந்து சாப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவங்க வைக்கிறாங்க. ஆனால் எந்த காக்காவும் வந்து அந்த பிண்டத்தை வந்து தொடவே மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது. அப்போவும் இவங்களோட சகோதரி வந்து ஸ்ரீ சாயிபாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பாபா, காகம் வந்து எங்கள் அம்மாவுக்காக இந்த சமர்ப்பணம் பண்ண இந்த பிண்டங்களை வந்து சாப்பிட்டதுன்னா நான் சன்ஸ்தானுக்கு 50 ரூபாய் தட்சணை அனுப்புகிறேன் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்ட கொஞ்ச நேரத்துலேயே காகங்கள் வந்து அந்த பிண்டத்தை சாப்பிட ஆரம்பிச்சுதான். உடனே அவங்களும் எப்படி வேண்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி 50 ரூபாய் தட்சணையை வந்து சன்ஸ்தானுக்கு சமர்ப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோட விநாயக் தாஜி பாவே அப்படிங்கிறவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. அடுத்த பக்தரோட நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓ